அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானே, பிரிவில அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரத்தின் சிலையை கொண்ட போரானை, புள்ளிருக்கு வேலூரானை போற்றாரே ஆற்றனாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிரதமை திதி, சித்திர நட்சத்திரம் 9 மணி 5 நிமிடம் வரை இரவு. பின்னாடி சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குடிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சூரியன், புதன், சுக்கிரன், ராகு எல்லாம் மீனத்தில் இருக்கு. குரு ரிஷபத்தில் இருக்கு. செவ்வாய் கடகத்தில் இருக்கு. இப்பொழுது 7:48 வரை சந்திரன் கன்னியில் இருக்கு. அதுக்கப்புறம் துலாத்துக்கு வந்துடுது. கேது மட்டும் அங்கே கன்னியில் இருக்காரு. ராகு, சனி பகவான் கும்பத்தில் இருக்கு. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இன்னும் சற்று நேரத்தில் சந்திரன் மாற போகிறாரு. இப்போ மாறிக்கிட்டே இருக்கார். கண்ணிலேருந்து துலாத்துக்கு வர போகிறாரு. 48க்கு வர போகிறாரு. இது கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது 2 மேஷ ராசிக்கு அருமையான அமைப்பு. செவ்வாய் 4ல் இருக்குது. செவ்வாய் பலம் இல்லாமல் போயிட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீசம் அடைஞ்சிட்டாரு. இந்த மேஷ ராசிக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். இப்போ அந்த குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதனால் அது இப்போவே அந்த வீட்டினுடைய பலன் தர ஆரம்பிச்சுடுவார். அதனால் குரு உங்களுக்கு இப்போ வருகின்ற நேரம் சரியில்லை. 2 வருஷத்துக்கு குரு நன்றாக இருக்கார். மேஷராசிக்கு பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. ஆனால் அவங்களுக்கு சனி பகவான் நல்லா இருக்கார். ராகு பகவானும் இந்த 11ஆம் இடத்துக்கு வரார். அதனால் ராகு சனி உங்களுக்கு நல்ல பலன் தரும். குரு சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்ததாக தான் பொறுப்படணும். அதே மாதிரி சனி பகவான் 10ல், ராகு 11ல் இருக்கார். இப்போ ராகு 10ஆம் இடத்துக்கு வந்துட போகிறாரு. அதனால் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் நன்றாக இருக்கும். குடும்பத்துக்கு நன்மை மொத்தத்தில் அப்படின்னு ஒரு கருத்து. அடுத்து மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு ராகு 10ல் இருக்கார். 10ல் 4 கிரகம் இருக்குது. தொழில் சாரத்துக்கு நல்லது. மற்றபடி குருபான் ஜென்மத்துக்கு வர்ற மாதிரி ஒரு பொருள் வந்தாச்சு. அதனால் ஜென்ம குரு பார்த்து கவனமாக நடந்து கொள்ளி. இடமாற்றம்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம். இப்படி பல நன்மைகள்லாம் ஏற்படும். இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்ததாக தான் பொருள். இனிமேல் 11ஆம் இடத்தினுடைய பலன் நடைபெறாது. நிச்சயமாக நடைபெறாது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி 2 மாதம்னு சொல்கிறாரு. என்னுடைய அனுபவத்தில் நான் 1 மாதம் கூட போகணுங்கிறேன். அதனால் இந்த 12ஆவது வீட்டினுடைய பலனை ஆரம்பிச்சிருவார். அதனால் விரயங்களை பண்ண ஆரம்பிப்பார். நல்ல விரயங்களை செய்யுங்க. உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே சரியில்லை. 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு குருவனுடைய அமைப்பு சரியாக இருக்காது. அடுத்த ஜென்மத்துக்கு வருவார். இப்போ 12ஆம் இடத்துல இருப்பார். அடுத்த ஜென்மத்துக்கு வருவார். பார்த்து ஞாபகமாக நடந்துங்க. எந்த கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லை. உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் நடக்கும். சிம்மராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தார். அருமையான அமைப்பு. ஆனால் 7ஆம் இடத்துல சனி, ராகு 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அதனால் பார்த்து மனைவியினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. அதனால் 7ல் 1 இருக்க, எந்த கிரகமும் இருக்கப்படுறாங்கன்னா 2 பேர் உட்காடுறாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படி வச்சுங்களேன்.
10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா பவிசை குறைப்பார், பதவி பறிபோகும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை செய்கின்றவங்க மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களே, இப்பொழுது உங்களுக்கு எந்த வகையிலும் இந்த சனி மட்டும் 6ல் இருக்குது, அது மட்டும்தான் நல்லது. அடுத்து ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். குரு சரியில்லாட்டாலும் சனி ராகு ரெண்டும் உங்களுக்கு பிரமாதமாக அமைது 6ல் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, தைரியமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள் துவங்கி இருக்கிறது. அதனால் குருபான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து 6ல் ராகு இருக்குது, இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான அமைப்பு. நல்ல நாள், நல்லதே நடக்கும். தைரியமாக செய்யுங்க எந்த காரியத்தையும். ஏன்னா வந்து ஒரு ஆண்டு இருக்குது, நல்ல நன்மைகளை அமைப்போம். அதனால் நல்ல நாள். அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டதாக பொருள் வந்தாச்சு. அதனால் உங்களுக்கு புதுசாக எதையும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதிதாக எதையும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு முந்தான 28ஆம் தேதியோட அந்த பவர் 7ஆவது வீட்டுடைய பவர் முடிஞ்சது. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நாளாகும். தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாணம் ஆகாத நண்பர்களுக்கு பூரா கல்யாணம் ஆகிடும், அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை பூரா நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டதாக பொருள். அதனால் குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நோய் நொடியை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல் இருக்கிறது, ராகு பகவான் 3ல் இருக்கார். அவரும் இப்போ 2ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, வந்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சித்திரை 13ஆம் தேதி நீங்கள் வர்றாரு. அன்பான மீன ராசி கும்பராசி என்பவர்களை உங்களுக்கும் நேரம் சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சென்மஜனி நடந்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுற மாதிரி பொருள் வந்தாச்சு. அதனால் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் தரும், நல்லதெல்லாம் நடக்கும். மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 4ஆம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வை வந்து 10ஆம் இடத்தை பார்க்குது, நல்லது. 4ஆம் இடம் நல்ல இடம் இல்லை, ஆனால் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நன்றாக இருக்கும். மகர ராசி கும்பராசி மீனராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. ரொம்ப பார்த்து கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். 7 சனி இருந்தால் சனிக்கிழமை விரதமாக இருங்க, சனி பகவானுக்கு தீபம் போடுங்க, காக்காய்க்கு எள்ளு சாதம் வைங்க, சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கோளர் திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நாளைக்கு வந்து வருஷ பிறப்பு. நாளைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருஷம் பிறக்குது. ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுதுன்னா, நாளைக்கு ராத்திரி 2 மணிக்கு தான் சூரியன் வந்து மீனத்திலேருந்து மேஷத்துக்கு வர்றாரு. அதனால் இந்த வருஷம் பிறப்பது ராத்திரி 2 மணிக்கு தான். அப்போ என்ன செய்யலாம், இது வந்து ராத்திரி 2 மணிக்கு நம்ம இதையும் கொண்டாட முடியுமா? அப்படின்னால இந்த 1ஆம் தேதியே வருஷம் சித்திரை 1ஆம் தேதி திங்கக்கிழமை தான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் இதில் 2-3 குழப்பம் இருக்குது. இப்போ பஞ்சாங்கம் வாசிக்கிறது எப்போ வாசிக்கிறது? வருஷம் பிறந்ததுக்கப்புறம் தான் பஞ்சாங்கம் வாசிக்கணும். ராத்திரி 12 மணிக்கு பஞ்சாங்கம் வாசிக்க முடியுமா? ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கருத்துகள் இருக்குது. அதனால் சூரியன் நகண்டதுக்கு அப்புறம் தான், நம்ம மேஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பலன் சொல்லுவோம். அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் தான் நம்ம பஞ்சாங்கம் வாசிக்கணும். ஆனால் வருஷ பிறப்பு வந்து நாளைக்கே நடந்துருது. அதனால் வருஷ பிறப்பு நாளைக்கு தான் சித்திரை 1ஆம் தேதி. அதனால் பங்குனி 30 தான் அந்த மாதம். அதனால் நம்ம வந்து நாளையிலேருந்து சித்திரை மாதம் பிறந்து விடுகிறது. ஆனால் சூரியன் வந்து நமக்கு மீனத்துக்குலேருந்து மேஷத்துக்கு வருவது நாளை இரவு 2 மணிக்கு மேலே தான் வர்றாரு. அதனால் ராத்திரி 2:30 தான் அந்த மாதம் பிறக்குது. ராத்திரி 2:30க்கு மாதம் பிறக்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இரவுலலாம் தான் முடியாது. விடிய காலையில் தான் நம்ம பஞ்சாங்கம்லாம் வாசிக்கணும், பலன்கள்லாம் சொல்லணும். அன்பான நேயர்களை இருந்தாலும் சில இடங்களில் நாளைக்கே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. பார்த்து அவங்கவுங்க பழக்கப்படி அதெல்லாம் பண்ணிக்குவோம். அன்பான நேயர்களை நாம் வந்து நாளையிலேருந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லா அன்பர்களுக்கும் வந்து நல்லது நடக்கணும். நாளைக்கு இந்த பஞ்சாங்க வாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு இந்த ஆதாயம் விரயம்னு ஒரு கணக்கு இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆண்டு எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு விரயம் அப்படின்னு இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லுவாங்க. 2 ராசியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலன் போட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன ஆதாயம் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிற போது சொல்லுவாங்க. அதனால் அன்பான நேயர்களை நாளையிலேருந்து நல்லது புத்தாண்டு பிறக்கிறது. புத்தாண்டில் வந்து எல்லா மக்களும் நலம் பெற்று பல்லாண்டு வாழணும், எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழணும். இறையர்கள் வந்து
சூரியன் வந்து ராசியில் மேஷத்தில் வந்து உச்சம் பெறுகிறான். அது ஒரு பெரிய அமைப்பு. நாளைக்கு சூரியனுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது, உச்சம் பெறுகிறாரு. அதனால் நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களே, நீங்கள் எல்லோரும் இறை வழிபாடு செய்யுங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை நாளை சாமி கும்பிடுங்க. நல்ல பண்டிகை மாதிரி தான் வரும். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கில வருட பிறப்பு தான் கொண்டாடுறாங்க. தமிழ் வருட பிறப்பை யாருமே கொண்டாடுறது இல்லை. தமிழ் வருட பிறப்புனா என்னன்னே தெரியாது. அதனால் ஒரு சிலருடைய கருத்து, இந்த தமிழ் வருட பிறப்பு பிராமணர்களுடைய வச்ச பிறப்பு தான், அது நம்ம தமிழருக்கு கிடையாது. தமிழ் வர பிறப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பண்டைய காலத்திலேருந்து அப்படி தான் இருக்குது. அதனால் தமிழ் வருட பிறப்பு எல்லா மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கு, இந்து மக்களுக்கு அனைவருக்கும் இந்த வருட பிறப்பு நன்மை. அதனால் நம்ம இந்த ஆங்கில வருட பிறப்பு தான் நம்ம வேகமாக, ரொம்ப பிரமாதமாக ஆங்கில வருட பிறப்பு தான் எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தொழில் பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், இதுக்கெல்லாம் அந்த கணக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் தமிழ் கணக்கு நம்ம ஒத்து வர மாட்டேங்குது. கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த தமிழ் எழுத்து தான் இந்த வண்டியிலெல்லாம் நம்பர் பிளேட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்துக்களை போட்டாங்க. தமிழ் எழுத்துக்கள் போட்டால் நம்பர் தெரியல அவங்களுக்கு. அதனால் கொஞ்ச நாள் தான் ஓடிட்டு, ஒரு வருஷம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அழிச்சுவிட்டு மறுபடியும் இங்கிலீஷ் எழுதியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் தமிழ் எழுத்தே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கு தமிழ் நம்பர் தான் எல்லாருமே போட்டாங்க. காணா போட்டால் 1, ஆனா போட்டால் 8, இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அப்படியெல்லாம் ஒரு எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துல இருந்தது. அன்றைக்கு அதை வச்சு தான் கணிதமே எல்லாத்தையும் கணிச்சாங்க. அன்பான நேயர்களே, நமக்கு அதெல்லாம் போயிட்டு போகுது. நம்ம வந்து நாளைக்கு நமக்கு தமிழ் வருட பிறப்பு. அதனால் நமக்கு நாளையிலேருந்து எல்லோரும் தமிழ் வருட பிறப்பு கொண்டாடுங்கள். நாளையிலேருந்து இறைவன் நல்லருள் செய்யட்டும், புத்தாண்டு பிறக்கட்டும். எல்லாருக்கும் முன்னாடியே வாழ்த்து. புதிய ஆண்டு பிறந்து புத்தாண்டில் வந்து விஸ்வாவசு ஆண்டு நாளைக்கு பிறக்கிறது. விஸ்வாவசு ஆண்டு காலத்தில் எல்லா மக்களும் நலம் பெற்று, நோய் நொடி இல்லாமல், நாடு வளமுடன், விவசாயம் எல்லாம் பெருகி, மழைகள் நன்றாக பெய்து, அதிகமாக பெய்யக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது, தேவையான மழைகள் பெய்து இறைவன் எல்லா மக்களையும் நலமுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியின் மடால் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.